ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீமென் குக்கோட நாட்டி ட்வீன் தான் பார்க்க போகிறோம். பார்ட் 3. நம்ம பார்ட் 2ல் என்ன பார்த்தோம்னா ஜெயோங்கோட இன்ட்ரோ, தென் செம்மையாக அடித்து ஜிமின் அனுப்பின பார்சல் அவனோட எதிரே சாவடிச்சிருப்பான். தென் இங்கே வந்து பார்த்தா ஜங்கு கூட ஒரு குட்டி ஃபைட், ஏன்னா அவன் சாப்பிட்ருக்க மாட்டான். அதுக்கப்புறம் ஜிமின் வந்து ஊட்டி விட்டுருப்பான். தென் ஜேகே ஆஃபீஸ் போகிறான். அங்கே உங்களை பார்த்து ஒரு க்யூட்டான ஒரு ஃபைட் போகுது. ஏன் நீங்கள் இடுப்பை பார்த்தீங்க அப்படின்ற மாதிரி. தென் நீங்களும் ஜேகே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ உங்களுக்கு புறையுது, ஜேகே தட்டி விட்டுட்ருக்கான். எப்படியாவது அவன் ஸ்கோர் பண்ணிடுறான்ற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. தென் ஒரு சிரிப்பு சத்தம் கேட்குது. அதுலேருந்து கண்டினியூஷன் எல்லாம் பார்க்கலாண்டா. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஏஞ்சல் ஃபெஸ்டிவலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க guys. அதுக்கு முன்னாடி நம்ம ஒன் ஷாட் போடுறதா சொல்லியிருந்தேன். தென் ஒன் ஷாட் தம்ப்நெயில் ரெடி பண்ணிகிட்ருக்கேன்டா. ஸோ ஜாப் வேறு இருக்குது. ஸோ அதனால தான் லேட் ஆகுது. ஸோ இந்த வீடியோக்கு அப்புறம் நான் கண்டிப்பாக போடுறேன். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். அம்மா சவுண்டு கேட்டுட்ருக்கு, சிரிக்கிற சத்தம். ஆரம்பிச்சிட்டானா? அவனை கூப்பிடேன். சரி, ஓகே சார். அதுக்கப்புறம் பார்த்தா ஜெயோ போகிறாரு. ஜெயோ சார், என்ன அங்கே சிரிப்பு சத்தம்? உன் சிரிப்பு என் காதுக்குள்ளே ரீங்காரம் அடிக்குது சார். இல்லை, ஒரு பொண்ணு கீழே விழுந்துட்டா, அதுதான். அதுக்குன்னு காது வலிக்குதுடா. ஏன்டா இப்படி பண்ணுற? சார், இனிமேல் பொறுமையாக சிரிக்கிறேன். எங்கே சிரிச்சு காட்டு. அதுக்கப்புறம் திருப்பி சிரிக்கிறாரு அதே மாதிரி. ஐயோ ஜேயோ, தயவு செஞ்சு வாய மூடுறா, போய் வேலையை பாரு. அவர் வந்து லைக் ஜேக்கு கூட செம்மையாக பழகுவார். நல்ல ஒரு கேரக்டர், ஓகேவா? ஸோ அடிக்கடி வந்து இந்த மாதிரி ஃபன் பண்ணிட்டு போகிறது அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும். ஸோ இப்போ ஜேப் வந்து போய் வேலை பார்த்துட்ருக்காரு. ஓய், என்ன பண்ணுற? நீங்கள் கொடுத்த வேலையை தான் பார்த்துட்ருக்கேன் சார். லைக் அவர் டீம் லீடரு. அங்கே புதுசாக ஒரு பொண்ணு வந்திருப்பா, அவர் அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிகிட்ருக்காரு. என்ன வேலை பார்த்துட்ருக்க? சார், அதுதான் அந்த பில்லிங். ஓ, ஓகே ஓகே, பார்த்துட்டு. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். என்ன சொன்னீங்க? இல்லை, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் லேப்டாப்பை. போங்க சார், எனக்கு வெக்கமாக வருது. ஓ, வெக்கம் வருதா? ஓகே ஓகே, நீ வேலையை பாரு, நான் ஒன்று பார்க்குறேன். சார், ஒன்றும் இல்லை, நானும் வேலையை பார்க்குறேன்னு. அதுக்கப்புறம் லைக் அவர் வேலை பார்க்குறாரு, அவன் பார்க்குறாரு. அந்த பொண்ணும் தான் இது பண்ணிகிட்ருக்கு. ரெண்டு பேருக்கு தான் பிடிச்சிருக்கு. ஸோ அந்த பக்கம் ஒரு ரொமான்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இந்த பக்கம் நம்ம ஜிமினை பார்ப்போம். உட்காந்து எதையோ பார்த்துட்ருக்கான் லேப்டாப்பில். ஸோ இவனுக்கு முக்கியமான இன்ட்ரோ என்னென்னா, அவனுக்கு வந்து 3 பேருமே படிச்சிருப்பாங்க. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, ஜேகே அது வந்து அவன் லைஃப்பில் படிக்காதனால தான் இந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ அவனுங்க ஒரு கொள்கையோடு இருக்கானுங்க. லைக் அவனுங்க படிச்சிருக்கானுங்க 3 பேருமே. அதுக்கப்புறம் இப்போ ஜேகே வந்து ஒரு கம்பெனியில் அவன் சிஇஓவாக இருந்து அந்த கம்பெனி டேக் ஓவர் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்படியே ஜிம்மின்னு இப்போ பார்ப்போம். ஸோ அவன் லேப்டாப்பில் எதோ நோண்டிகிட்டு இருக்கான். லைக் அந்த மாஃபியா சம்மந்தப்பட்டதை தான் பார்த்துட்ருக்கான். தேயோங் தேயோங், சொல்கிறா. அவன் குளிச்சுட்டு இப்போ தான் வந்துட்டுருக்கான். சொல்லு, என்னாச்சு? இல்லை, இந்த ப்ராஜெக்ட், அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு கால் வருது. இரு, ஒரு நிமிஷம் கால் அட்டன் பண்ணிட்டு வரேன். ஹலோ, சொல்கிறா மென்கோ. வாட், ரியலி? சரி, நான் வரேன். டேய், என்னாச்சு? ஒருத்தன் செத்து கிடக்குறான்டா, அதுவும் நம்ம மாஃபியா இடத்துக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி. வாட், எப்படி? தெரியல, போய் பார்ப்போம். அதுக்கப்புறம் தேவமும் ஜிமினும் அங்கேருந்து கிளம்புறானுங்க. என்னடா பண்ணுறது? எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? எப்படி அவனுக்கு கோட்டைக்குள்ளே நெருங்கவே முடியல? ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துலையும் அவனுங்க என்னோட ஆளை அனுப்பி அவனுங்க நோட்டோட எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டான். அவனுங்க கிட்ட ஏன் அவனுக்கு காற்றை கூட தொட முடியல? ஏதாவது ஒன்று தடுத்துக்கிட்டே இருக்கானுங்க. யார்? இந்த ஜிம்முனா தேவாங்க? யார் இதெல்லாம் பண்ணுறது? பாஸ், எங்களுக்கு தெரியல. வாட், தெரியல? மயிரே, இதை சொல்கிறதுக்கு என் கூட வச்சுருக்கவன
ஒழுங்கு மரியாதையா இதை யார் பண்ணுறா, எவன் இந்த மாதிரி பண்ணுறான், எல்லா டீட்டெயிலும் எனக்கு வேணும். அவன் எப்படி செத்து போனானே எனக்கு டீட்டெயில் தெரிஞ்சாகணும். ஓகே பாஸ், ஓகே. அப்போது ஒரு கால் வருது. ஹலோ, சொல்லுமா. யா மின்யுங்கி, என்ன பண்ணிகிட்ருக்க? ஒன்றும் இல்லைம்மா, சொல்லு. சும்மா தான் பசங்களோட சும்மா வாக்கிங் வந்தேன். எனக்கு தெரியும் நீ என்ன வேலை பார்ப்பேன்னு. உனக்கு தான் தெரியும்ல. சரி சொல்லு, என்னாச்சு? எனக்கு சீஸ் கேக் சாப்பிடணும் போல இருக்குது. வாங்கிட்டு வரியா? வாங்கிட்டு வரேன்டா. சரி, வேறு எதாவது வேணுமா? வீட்டுக்கு வரும்போது வாங்கிட்டு வரேன். வேறு எதுவும் வேணாம். சரி, ஒழுங்காக சாப்பிட்டு கொஞ்சமாவது ரெஸ்ட் எடு, புரியுதா? சரிடா, நீ சொன்னால் கண்டிப்பாக செய்வேன். அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு, புரிஞ்சுதா? நான் சொன்னதை செய். அவனோட டீட்டெயில் எல்லாமே எனக்கு வேணும். ஓகே பாஸ். அதுக்கப்புறம் அவன் ஆள் அங்கேருந்து போயிடுறான். எஸ், இது மின்யுங்கி தான். ஸோ பிக்கஸ்ட் எனிமி ஆஃப் ஜிமின், ஜங்குக், தேயோங். ஸோ அவரோட என்ட்ரி. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம ஜிமினும் தேயோங்கும் தான் பார்ப்போம். இங்கே தான் இவன் தான்டா. இவன் யார்? எப்படி கரெக்டாக நம்ம இடத்துக்கு முன்னாடி செத்து போனா? அதுதான் தெரியல. மினு, என்னாச்சு? எப்படி இவன் இறந்து போனா தெரியல பாஸ். இப்போ கழுத்துலே கிட்டத்தட்ட 10 தடவை கத்தி ஊற்றி இறக்கியிருக்காங்க. அவன் எப்படி செத்து போனானா கிட்டத்தட்ட துடிக்க கொண்டு இருக்கானுங்க. அவள் கண்ணை மூடவே இல்லை. அதுக்கப்புறம் தான் இவனுக்கு 2 பேரும் பார்க்குறானுங்க. அப்படியே கண்ணு முழிச்சு கண்ணு பிதுங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. எனக்கு புரியல, எப்படி நம்ம ஆஃபீஸ்க்கு முன்னாடி சாவான்? இவ யாருன்னு தெரிஞ்சுதா? எஸ் பாஸ். யார்? மின்யுங்கியோட ஆள். வாட்? அவனோட ஆள் இங்கே? தேயோங், நீ எதா பண்ணியா? உன் கூட தானே நானும் இருந்தேன். நான் பண்ணலை. மேபி இது ருத்ராவாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. நான் என்னென்னு கேட்டு சொல்கிறேன். சரி, ஆனால் இன்னொரு தடவை அவனுங்க ஆளுங்க இந்த பக்கம் வரக்கூடாது. புரியுதா மென்யூ? புரியுது பாஸ், புரியுது. என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். லைக் இப்படி நைட் ஆகுது. ஃபஸ்ட்டு ஜிமின் தான் வரான். எங்கே இவனுங்க 2 பேரையும் காணோம். தேயோங்கா, ஜங்குக். தேயோங்க அப்போ தான் லைக் தண்ணி குடிச்சிட்டே வராரு கிச்சன்லேருந்து. ஜிமினா, இப்போ தான் வந்தியா? சரி, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சரி, தூங்கலாமா? ஜங்குக் இங்கே உள்ளேனையா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே என்ட்ரு வராரு. லைக் டையெல்லாம் லூஸ் ஆகி ரொம்ப டயர்டாக வராரு. என்னடா இப்படி வர? என்னமோ 10 பேர் கூட போயிட்டு வந்த மாதிரி இவ்வளோ டயர்டாக வர. அப்படி போனால் கூட வலிக்குமா என்னன்னு தெரில. இந்த மீட்டிங்லாம் போயிட்டு முடியல. சரி, தூங்கலாமா? போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா. ரெஃப்ரெஷ் வர ஆகணுமா? எனக்கு தூக்கம் வருது. போடா போய் குளிச்சுடாடா. சரி, போய் குளிச்சுட்டு வரான். அதுக்கப்புறம் அப்படியே போய் டயர்டாக போகிறான். சோம்பேறி மாதிரி ஏறுறான். ஒரு படியாக ஏறு. இவன் இருக்கானே ஜிம்னா, இவனுக்கு என்ன தானே பண்ணுறது? சோம்பேறியாக இருக்காண்டா. ஃபன்னாக இருக்கு இவனை வச்சுட்டு. ஆனால் இவன் பண்ணுறதுல க்யூட்டாக இருக்குது. 2 பேரும் அவனை நடந்து போகிறத ரசிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. லைக் குழந்த மாதிரி பார்த்துப்பானுங்க இவனுங்க 2 பேரும். இப்படியே டைம் ஸ்கிப்ஸ். ஸோ 3 பேருமே லைக் எப்போவுமே 3 பேருமே தான் படுத்துப்பானுங்க. ஸோ லைக் ஜிமின், ஜங்குக், தேயோங் இந்த மாதிரி தான் படுத்துப்பானுங்க. இப்போ வந்து 3 பேருமே படுக்கிறானுங்க. லைக் ஜிமின், ஜங்குக், நெக்ஸ்ட்டு வந்து தேயோங் படுக்கிறாங்க. நீங்கள் 2 பேர் இருக்கீங்களே, எப்போ பார்த்தாலே என்னை விட்டுட்டு எங்கேயாவது போயிடுறீங்க. நீ மட்டும் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இப்போ தானே வந்த. நீங்கள் வீட்டில் அப்படியே அமைதியாக இருந்த மாதிரி சொல்கிற. நான் சீக்கிரமாக வந்தாலும் நீங்கள் 2 பேரும் வீட்டில் இருக்க மாட்டேங்க. கேட்டால் பிஸ்னஸ் போயிடுறீங்க. என்னமோ போங்க. ஆனால் என்னை கண்டுக்க மாட்டேறீங்க வர. அப்புறம் நாளாக ஆரம்பிச்சேன்னா உங்களுக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். வேணாம் ஜங்குக்,
அமைதியார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லிக்கிட்டே இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹியூங் அப்புறம் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்கிட்ட சொல்கிறான். என்னடா என்னாச்சு? ஹியூங் தேவங் ஹியூங் இருக்கார்ல? ஆமாம் இருக்கான். நேற்று பாத்ரூமில் கதவு டாப்பா போடாமல் ட்ரெஸ்ஸு போடாமல் ஆடிட்டு இருந்தார் ஹியூங். இங்கே ஜிம்மினும் சிரிக்கிறான் வந்து. அட பாவி எப்படா நீ பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு தேவன் கேட்குறாரு. ஆமாம் நான் சரி டவலை மறந்துட்டேன், எங்கே நான் குளிச்சுட்டு வந்த இடத்துல விட்டுட்டு வந்துட்டேன்னா பாத்ரூம் போகலான்னு பார்த்தா நீ ஆடிக்கிட்டு இருக்க. நான் வந்து 1/2 மணி நேரமாக இருக்கேன், நீ பார்க்காம தொட்டு தொட்டு பேச சொல்லிட்டான் ஆடிக்கிட்டு இருக்கான் இவன். அதான் ஜாங்கும் சிரிச்சிட்டே இருக்க. ஜிம்மின் அதுக்கு மேலே டேய் ஏண்டா காலையிலே அந்த பாவம் அந்த புள்ள பார்த்து பயந்துருக்காது. 2 பேர் தான் பார்த்துருக்கீங்களே அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்மினும் ஜங்குக்கும் சேர்த்து சிரிக்கிறாங்க. ஆமாம் நீங்கள் மட்டும் ஒழுங்கு மாதிரி தான், நீங்களும் தான்டா அப்படி இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள நல்லா சிரித்து பேசிகிட்டு இருக்கானுங்க. லைக் இப்போ வந்து அவனுங்க 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க, லைக் 12 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. தூக்கம் வருது. தூக்கம் வருதா? சரி தூங்கு தேவங்க, நீயும் தூங்கு அப்படின்னு நானும் தூங்குறேன்டா அப்படி சொல்லிட்டு 3 பேரும் அப்படியே தூங்குறானுங்க. லைக் இப்போ வந்து 1 o'clock இருக்கும். நல்லா இவங்க 3 பேர் தூங்கிட்டு இருக்கானுங்க. அப்போ ஏதோ உடையிற மாதிரி சவுண்ட் கேட்குது. என்ன அது சத்தம் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு ஜிம்மின் முழிச்சிடறான். சரியில்லை. அதுக்கப்புறம் பொறுமையாக ஏஞ்சி வரான். ஏய் யாரா யாரா வீட்டுக்குள்ளே? என்ன தைரியம் இருந்தால் எங்கள் வீட்டுக்கு வந்திருப்பீங்க? ஒழுங்கு மரியாதை நேரில் வாங்கடா. அதுக்கப்புறம் இந்த சவுண்ட் தேங்கும் கேட்டிருக்கும். பொறுமையாக ஏஞ்சி அவரும் வந்துடுறாரு. தேங்கா எவனோ வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டான். என்ன தைரியம் இருந்தால் நுழைஞ்சிருப்பானுங்க, அதுவும் நம்ம வீட்டுக்குள்ளே. தேங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்னல் பண்ணுறான். அவன் டேரெக்டாக போகிற ரூமுக்கு. லைக் ஜங்கு செம்மையாக நல்லா தூங்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் லைக் ஒரு கர்ச்சீஃப் மாதிரி வச்சு லைக் அவன் மூக்கிட்ட வைக்கிறான் நல்லா. அப்புறம் அவன் தூங்கிட்டான் லைக் குளோரோஃபார்ம் மாதிரி. அவனுக்கு எதுவுமே தெரியாது. லைக் இவனுங்க 2 பேரும் என்ன தொழில் பண்ணுறானுங்க, எப்படி ஒரு மாஃபியான்றது ஜங்குக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் மறைச்சிட்ருக்கானுங்க. ஓகேவா? வெளில பொறுத்தவரையும் பிஸ்னஸ் மேன், அவ்வளோதான். ஸோ அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஏன்னா இங்கே சத்தம் கேட்டால், அடிக்கிற சத்தம், கன் ஷூட் கேட்டால் ஜங்குக்கு பயந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்துடுறானுங்க. ஜிமினா அவன் தூங்குறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு கன் எடுக்கிறான். ஏய் மயிருங்களா எங்கடா இருக்கீங்க? சரி அந்த நேரில் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே லைக் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்கிட்ட வந்துடுறானுங்க. ஏய் எவ்வளோ தைரியம் இருந்தா அதுவும் ஏன் வீட்டுக்குள்ளே வந்து என்னை பற்றி தெரிஞ்சோ என்ன தைரியத்தில் உள்ள வந்தீங்க? உன்னை கொல்லாமல் போகக்கூடாதா? அதுக்கு தான் என் ஆளை கூப்பிட்டு வந்திருக்கேன். அது வந்து லைக் யூங்கியோட நம்பிக்கையான ஆளாக நான் தான் அவனை கொண்டுட்டு வர சொன்னார். உன்னோட கை தேங்கோட கால் 2 எடுத்துருந்து அவர் காலடியில் போட்டாதான் எனக்கு பல ப்ரொமோஷன் கொடுக்கலான்னு சொன்னார். அதுக்காக தான். எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணும்? காலைல தான் சொன்னார், நைட்டே வந்துட்டேன். அப்புறம் எங்கடா இன்னொருத்தன் இருப்பானே? ஏய் உனக்கும் எனக்கும் தான் சண்டை, என் தம்பியை நடுவில் இருக்காத, புரியுதா? என்னடா தம்பி பேர் இவனா? அவனையும் தூக்குவேன். உன்னோட கை, இவனோட கால், அவனோட தலை 3மே இன்னைக்கு எங்கள் ஹியூங் காலடியில் கிடக்கும். பாபமா அப்படி சொல்லிட்டு கன் எடுக்கிறான். இப்போ டக்குன்னு ஜிமின் பக்கத்தில் இருந்த ஒரு லைக் அந்த இது மாதிரி இருக்குது கிளாஸ். ஸோ அதை விட்டு அவன் கன் எடுக்கிறான்ல, அந்த கையிலே அடிக்கிறான். கன் கீழே விழுது. அவன் நெத்தி போட்டுலே சுடுறான். அவன் அங்கே ஸ்பாட் அவுட். இவ்வளோ பேச்சு பேசுனா ஒரே கன் ஷூட்டில் போயிட்டான். ஜிமினே மொக்க பேசுகிறா. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து அடிக்க வரானுங்க. செம்ம அடி போலன்னு பொழக்கிறானுங்க. கன் ஷாட் அங்கங்கே நடக்குது. செம்ம அடி அடினாடி. உங்கள் வீட்டு அடியில் எங்கள் வீட்டு அடியில் 2 பேரும் மாற்றி அடிக்கிறானுங்க. அவனுங்க மேலே ஒரு கீறல் கூட இல்லை. அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக சண்டை போட்டுட்ருக்கானுங்க. கிட்டத்தட்ட அங்கே 10 பேர் வந்திருப்பானுங்க. அந்த 10 பேரையும் அங்கேயே க்ளோஸ். அதுக்கப்புறம் இவங்க இங்கே சண்டை போட்டுட்ருக்கானுங்க. வீட்டு மாடியிலேருந்து இறங்கி வரானுங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 பேர்கிட்ட. இங்கே இவனுங்க சண்டை போட்டு ஃபுல்லாகவே அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணுறானுங்க.
டேய் இவனை அடிக்கிறத விட க்ளீன் பண்ணுறது தாண்டா கஷ்டமாக இருக்குது. ஜங்குக்கு இருந்தானா அந்த ரத்தத்தை பார்த்து பயந்துருவான். சீக்கிரம் அதை க்ளீன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜிம்மின்னு சொல்கிறான். எல்லாத்தையுமே ஐ மீன் டயமும் சேர்ந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கான். முடிச்சுட்டு அங்கே போய் பார்த்தா பெட்ரூமில் ஜங்குக் காணோம். டேய் ஜங்குக் எங்க? அப்போ தான் ஜிம்மின் நோட் பண்ணுறான். எங்கே தானே படுத்துருந்தான்? ஏய் ஒழுங்கா மயக்க மருந்து கொடுத்தியா இல்லையா? கொடுத்தண்டா. அப்புறம் எங்கேருந்து போனான்? எங்கே போனான்? ஒரு வேளை அவனுங்க மாடி வெளியில் இறங்கி ஒன்னோ சீக்கிரம் போ அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ஓடுறானுங்க மாடிக்கு. அங்கே பார்த்தா செம்ம ஷாக். ஜங்குக்